கணுப்பொங்கல் என்பது பொங்கல் திருநாளின் மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இது பாரம்பரியமாக வழிபடும் விதமாக அமைந்துள்ளது. இந்த கணுப்பொங்கல் அன்று அழகாக ஒரு பாட்டும் பாடப்பட்டு மஞ்சள் இலையில் புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், குங்கும சாதம் இவையெல்லாம் வைத்து 8 வகை சாதங்கள் வைத்து கரும்புகளை துண்டாக்கி அதையும் இலையில் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து தீபம் ஏற்றி விடியற்காலையில் இந்த கணுப்பொங்கலானது கடைபிடிக்கப்படுகிறது. இது எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது என்றால், சகோதர தத்துவம், குடும்ப ஒற்றுமையை காக்கவும், பறவைகளுக்கு உணவு அளிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் கொண்டாடப்படுகிறது கணுப்பொங்கல் சிறப்பு. இந்த கணுப்பொங்கல் அன்று இந்த பெண்கள் அதை வைக்கும் பொழுது பாடும் பாட்டு இதோ. கணுப்பிடியும் காக்கா பிடியும் வச்சே, கணுப்பிடியும் காக்கா பிடியும் கலந்து நானும் பரப்பி வச்சேன், பச்சை இலையில் நிரப்பி வச்சேன், மஞ்சள் இலையில் விரிச்சு வச்சேன், மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன், கலர் கலரா சாதம் வச்சேன், கரும்பு துண்டும் கலந்து வச்சேன், வகை வகையா சாதம் வச்சேன், வாழைப்பழமும் சேர்த்து வச்சேன், அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமோகமாக வாழ அழகாய் வச்சேன், கூட்டு பொரியல் அவியல் வச்சேன், கூட்டு குடும்பமாய் வாழ வச்சேன், கூட்டு பொரியல் அவியல் வச்சேன், கூட்டு குடும்பமாய் வாழ வச்சேன், தூப தீபம் காட்டி கற்பூரம் ஏத்தி கடவுளை வணங்கி வச்சேன், ஆரத்தி எடுத்து வச்சேன், ஆண்டவனை வேண்டி வச்சேன், காக்கை கூட்டம் போன்று எங்கள் குடும்பமும் பிரியாதிருக்க கணுப்பிடி வச்சேன், ஆண்டவனை வேண்டி வச்சேன், காக்கை கூட்டம் போன்று எங்கள் குடும்பமும் பிரியாதிருக்க கணுப்பிடி வச்சேன், கணுப்பிடியும் காக்கா பிடியும் வச்சேன், கணுப்பிடியும் காக்கா பிடியும் வச்சேன். என்ன பாட்டு ரொம்ப அழகாக இருக்கா? நன்றி.